Hello everyone, நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஜூன் மந்த்து உங்களுக்கு 15th வந்து டேட் வரப்போகுது, எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்கான 30 days பிளானும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து உங்களுக்கு ஜூலை 12 வருது. ஸோ இன்னும் ஒரு 60 days இருக்குது. அந்த 60 daysக்கு என்னென்ன நீங்கள் படிக்கணும், இந்த குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் நெக்ஸ்ட்டு வரப்போகிற டேஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதை கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களுக்கு 30 days தான் டைம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த 30 daysல நீங்கள் ரொம்ப கான்சியஸாக ஒவ்வொரு சப்ஜெக்டையும் தெளிவாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வெயிட்டேஜ். ஓகே, வெயிட்டேஜ் இருக்கிற சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிருக்கணும். ஆஃப்டர் தட் என்ன பண்ணால் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டு தான் நீங்கள் போடணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரை நிறைய ப்ரிப்பேர் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி, அதாவது கொஸ்டின்ஸ் ஆன்சராக பார்க்குறத தாண்டி அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, 4 ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி பாருங்கள். இதில் எப்படி ஆப்ஷன்ஸ் வருது, எந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்டு செகண்ட் ஒன் ஆப்டிடியூட். ஓகே, ஸோ ஏன்னா ஆப்டிடியூட் வந்து டெய்லி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கம்பல்சரி ஒரு 25 மார்க்ஸ் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களோட இதில் வெயிட்டேஜில் உங்களுக்கு அதிகமாகிடும். ஒரே சப்ஜெக்ட் 25 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கிறதுனா அது ஆப்டிடியூட் மட்டும்தான். அதுக்கு கிளியர் கட்டாக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஸ்கூல் புக் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்மளோட மந்த்ரா தீபக் அப்படிங்கிற அகாடமி ஆப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இந்த லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி ஆப்டிடியூட் ரீசனிங் கிளாஸஸும் கொடுத்துருக்கோம். ஃபீஸே 999 தான். அதை முடிஞ்ச அளவுக்கு பார்த்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக டெய்லி இனிமேல் டெஸ்ட்டு போடுங்க. அந்த டெஸ்ட்டு டைமிங் கம்பல்சரி மார்னிங் 9:30 12:30 டெஸ்ட்டு போடணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு 30 daysக்கு. ஆப்டிடியூட் டெய்லியும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அண்ட் தென் எந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் அதிகமோ அந்த சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரிவிஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அந்த ரிவிஷன் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் சிலபஸ் எடுத்துக்கங்க, அந்த லெசனை போய் பாருங்கள், வாட் இஸ் வாட்டாக ரிவிஷனை பார்த்துக்கோங்க, போதுமானது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 1 month ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி படிக்க முடியுமோ அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் அதிகமாக படிக்கிறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு டெய்லியும் போடுங்க, ஆப்டிடியூட் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வெயிட்டேஜை ரிவிஷன் பண்ணிவிட்டு டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், போதுமானது. நெக்ஸ்ட்டு குரூப் 4க்கான 60 days பிளான் என்ன அப்படின்னா குரூப் 4ஓட வெயிட்டேஜ் சப்ஜெக்டே அந்த தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் தான், ஓகேங்களா? ஸோ அந்த தமிழ் லாங்குவேஜை 6 to 12 ஓல்டு அண்டு நியூ ரெண்டுமே ஃபஸ்ட்டு 30 daysக்குள்ளே ரிவிஷன் பண்ணி முடிச்சிருங்க, இல்லை படித்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. டெய்லியும் தமிழ் பாருங்கள் அண்டு டெய்லியுமே ஆப்டிடியூடை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, டெய்லியுமே ஆப்டிடியூட் கம்பல்சரி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 25க்கு 25 ஆப்டிடியூட் டெஃபினட்டாக எடுத்துட முடியும். 100% எடுக்கலாம். அது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 100% எடுக்கலாம். அதுக்கான கிளாஸஸ் நம்மளோட ஆப்பில் கொடுத்துருக்கோம், பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்டு தமிழுக்கான நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழும் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். இந்த குரூப் 1ல் தமிழ் அந்த யூனிட் 8ல் சார்ந்த தமிழும் சரி, குரூப் 4ல் நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் கிளாஸஸும் நம்மளோட ஆப்பில் இருக்குது, பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, சரி, ஓகேங்க சார், நான் தமிழ் பார்த்துட்டேன், ஆப்டிடியூடும் பார்த்துட்டேன். ஸோ ஜிஎஸ்க்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா 10, 11 அண்டு 12 நான் சொல்கிறது இந்த ஃபஸ்ட்டு 30 daysக்குள்ளே 10th, 11th, 12th சிலபஸை கையில் வச்சு எந்த லெசன் மட்டுமே இம்பார்ட்டனோ அந்த லெசன் மட்டுமே படிங்க, போதுமானது. எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்க சார், முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 30 daysல என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை அகாடமியோட கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா? ஸோ டாப் மோஸ்ட் எந்த அகாடமியில் இருக்கும் அந்த டெஸ்ட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, அவங்களோட பிடிஎஃபை எங்கே கிடைக்குதுனாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மினிமம் ஒரு 3 டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள். அதாவது ஒரு டெஸ்ட்டு 9:30 to 12:30 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டாக போடுங்க. ரிமைனிங் 2 டெஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கொஸ்டின் என்ன ஆன்சர் என்ன, கொஸ்டின் என்ன ஆன்சர் என்ன, அதை மட்டும் பாருங்கள், போதுமானது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரிவிஷன். ஓகே, அந்த ரிவிஷன் எஸ்பெஷலி நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு இது எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் 3 இம்பார்ட்டன்ட் விஷயம். ஃபஸ்ட் ஒன் பாக்ஸ், ஓகேங்களா? ஒரு லெசனில் பாக்ஸ் கண்டென்ட் எத்தனை இருக்குது,
அண்ட் தென் போல்டு லெட்டர்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது, இது குரூப் 1க்கும் சேர்ந்தும் குரூப் 4க்கும் அப்படி தான் பார்க்கணும். அண்டு நம்பர் டேட்டாஸ், ஓகேங்களா, டேட்டாஸ் ஃபேக்ட் எத்தனை இருக்குது, இந்த 3 விஷயத்தை நெக்ஸ்ட்டு வர டேஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி தனியாக ஒரு கேதர் பண்ணி எழுதிக்கோங்க. எழுத டைம் இருக்காது இனிமேல். என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லெசன், ஓகே ஒரு லெசனில் இத்தனை பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது, அதை மெமரைஸ் பண்ணுங்கள். இவ்வளோ போல்டு லெட்டர்ஸ்லாம் கொடுத்து ஃபேக்ட் இருக்கும், அதை மெமரைஸ் பண்ணுங்கள். நம்பர் டேட்டாஸ் இத்தனை இருக்குது, அதை கம்ப்ளீட்டாக மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னாவே வாட் இஸ் வாட்டை ஈஸியாக உங்களுக்கு எடுத்துட முடியும். ஓகே, ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துட்டையும் புக்ஸை எடுக்கும்போது இந்த போல்டு லெட்டர்ஸ், பாக்ஸு அண்டு பாக்ஸ் டேட்டாஸ், நம்பர் டேட்டாஸ், இந்த இயர் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக எடுப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட்டு வர டேஸில் இதை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி குரூப் 1க்கும் இதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு கண்டிப்பாக படிங்க. இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம் கண்டிப்பாக இருக்குது. போஸ்டிங் வாங்கிட முடியும். முடிஞ்ச அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, இருக்கிற டேஸில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த 2 மாதம் குரூப் 4க்கும் இந்த 1 மந்த் குரூப் 1க்கு நீங்கள் படித்தாவே போதும். ரொம்ப நாளாக வேணாம். இந்த 1 மந்தில் கண்டிப்பாக உங்களால் முடிச்சிட முடியும். 1 or 2 மந்த்லேயே கண்டிப்பாக முடிச்சிட முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிங்க. ஆல் தி பெஸ்ட். சூப்பராக பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.